பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தினால் மீண்டுமாய் உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவிக்குரிய வார்த்தைகளை நாங்கள் ஆவியானவரோடு இணைந்து பார்க்கிற போது அது நமக்கு பலமும் ஆதரவுமாக இருக்கிறது. வேதத்தை தியானியுங்கள், தேவன்கிட்ட கேளுங்கள், விளங்காத பகுதிகளை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தியானியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த நாட்களிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தை குறித்த உபதேசங்கள் இந்த அநேக இடங்கள் பற்றி கர்த்தர் வரப்போகிறார், இதோ சீக்கிரமாக வருகிறார் என்று சொல்லி நிறைய உபதேசங்கள் அநேக காலங்களாய் போய்கொண்டிருக்கு. அண்மை காலங்கள் அது தீவிரித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்பித்த காரியங்களை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். என்றால் அதை குறித்து பேசுவதாக நிறைய நாட்கள் எடுக்கும். ஆனாலும் சில முக்கியமான காரியங்களை இன்று பேசும்படியாய் என் உள்ளத்தில் ஏவினபடியால் உங்களோடு நான் பேசி வாஞ்சிக்கிறேன். அதில் சொல்லுகிற போது தொடக்கத்தில் ஒருவனும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துவன் அநேகரை வச்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவையெல்லாம் சம்பதிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உதவி வராது. வேதனையின் ஆரம்பம் அக்கிரமம் மீதியால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டு வருகிற போது சொல்லுகிறார் 36வது வசனத்தில் 37இல், நோவாவின் காலத்தில் நடந்ததுவோ அப்படியே மனுஷருடைய காலத்தில் நடக்கும். ஏனெனில் ஜலப்பிரவலத்துக்கு முன்பாக காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் வாங்கி கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரகாரம் அவர்களை வாரிக்கொள்ளும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். இந்த காலத்தில் என்ன நடக்குது என்றதை ஆண்டவர் நமக்கு அப்பவே சொல்லிட்டார். எப்போ சொன்னார்? இயேசு இப்போ 2025 வருடங்களுக்கு முன்பாய்ப்பு. அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டார், கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும். ஆனால் இன்னும் சீக்கிரமாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு கலக்கமான சூழ்நிலைகள் நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. ராட்சியத்துக்கு விரோதமாக ராட்சியம், கொள்ளைகள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படி நிறைய காரியங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு தெரிகிறது, இது நம்மை பாதிக்கிறது. இப்போ என்ன காரியம் என்று சொன்னால், ஆவிக்குரிய மக்களுக்கு இது என்ன அடையாளம் என்பதுதான் காரணம். இயேசு சீக்கிரமாய் வரப்போறான்னு நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது பயம். ஏன் ஆண்டவர் சீக்கிரம் வர்றபடியாக உங்களுக்கு என்ன பயம்? எனக்கு அது விளங்குற இல்லை. கர்த்தரிடம் ஏண்டா இப்போ ஒரு உதாரணம், வெளிநாட்டில் அப்பா போயிருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களோட அப்பா வெளிநாடு போயிருக்கிறார், அல்லது மனைவியோ யாரும் சொந்தக்கார வெளிநாடு, அவங்க திரும்பி வருகிற போது அவங்க திரும்பி வரப்போகிறாங்க, அதே வரப்போகிறாங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? அப்பா வருவார், எனக்கு பரிசு கொண்டருவார், இந்த அப்பாவை கனகாலமாக சந்திக்க இல்லை, சந்தோஷம் என்று சொல்லி மகிழ்வாங்க. மனைவியாக கூட இருந்தாலும் என் கணவர் வரப்போறான்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் வரப்போறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு கவலை. ஆண்டவர் வரப்போறார், ஏன் பயப்படுறீங்க? என் அப்பா வரப்போறா, சந்தோஷப்படணும். ஓகே, என் கர்த்தர் வரப்போறா, இந்த உபத்திரத்திலிருந்து நான் போக போகிறேன் என்று சொல்லி சந்தோஷப்படணும். ஆனால் எல்லாருக்கும் துக்கம். ஐயோ சாக போகிறேன்னா எனக்கு பயம். சாகிறதுக்கு சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? இந்த உபத்திரத்தை விட்டு போக போகிறேன், என் தகப்பனிடம் போக போகிறேன், என் தேவனிடம் போக போகிறேன், நித்தியமாக அவரோடு சமாத்தில் பிரவேசிக்க போகிறேன்னு சந்தோஷப்படவர். இது பயம். எதுக்கு எடுத்தாலும் ஐயோ வியாதி வந்துட்டு சாக போகிறேனே, என்ன பயம்? கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் இருந்தால் எப்பொழுதும் சாகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா என் அப்பா கிட்ட போக போகிறேனப்பா, இப்பொழுது என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார், இனி நான் அவரோடு கூட இருக்க போகிறேன், இல்லையா? இதுதான் சந்தோஷம். ஆனால் என்னென்னா, இதை பயமுறுத்தியே நிறைய பேர் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை பயங்காட்டியே இன்றைய நிறைய பேர் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வஞ்சிக்கிறாங்க?
காணிக்க கொடுங்க, தசமபாகம் கொடுங்க, ஆண்டவருக்கு நீங்கள் அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்பா ஆண்டவர் உங்களை ஆசை எப்படி உங்களை ஏமாற்றிக்கிறார். அதான் சொல்கிறார், ஒருவனும் வஞ்சியாதபடி உங்களை ஏமாற்றுன்னு. வஞ்சிக்கிறவன் கூடி போயிட்டான். எப்படி? நான் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துவன். அவன் என்ன சொல்கிறான்? நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் தான், நானும் கிறிஸ்துவை நம்புகிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதை அனைவரும் நம்பி பயம், ஜனத்தை பயமுறுத்துகிறான். உனக்கு செய்வினை வச்சுருப்பாங்க, உனக்கு சூனியம் வச்சுருப்பாங்க, நீ இது காணிக்க கொடுக்கணும், நீ உபவாசம் இருக்கணும்னு சொல்லி ஜனத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கான். ஆண்டவர் அப்படி சொன்னவரா? யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நீ கர்த்தரை நம்பி இருக்கணும். இன்றைக்கு வஞ்சிச்சு, இன்றைக்கு ஏமாறு வயிறு வளர்க்கிற என்று ஊழியக்காரர் பெருகி விட்டாங்க. பரிசுத்தாவி இல்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்ற ஊழியக்காரர் பெருகி விட்டாங்க. ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார், அவன் எப்படியும் வாழலாம் என்று சொல்ல பெருகி விட்டான். அதனால தான் சொல்கிறேன், கண்ட ஊழியர் கண்ட சுவிசேஷம் என்று சொல்லி போய் உங்களுடைய கெடுத்து கொள்ளாதீங்க. வேத்தை வீட்டில் இருந்து வாசியுங்க, தியானியுங்க. உங்களுக்கு தெரிஞ்சபடி ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு பணத்தால் மாலை போட்டாங்களாம். அந்த ஊழியக்காரங்க பணம் கொடுத்தாக்க கூட இதில் இருக்கிறீங்க. எப்படி வஞ்சிக்கிறாங்க? பணத்தால் வஞ்சிக்கிறாங்க, உங்களை பயமுறுத்தி வஞ்சிக்கிறாங்க, பயமுறுத்தியே காசு சேர்க்கிறாங்க. இன்றைய பயமுறுத்தி இன்றைய ஏமாத்துறாங்க, இன்றைய காட்டில் ஏமாத்துறாங்க, பேங்க் கணக்கில் ஏமாத்துறாங்க. இந்த ஏமாற்றம் வஞ்சமெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. உணவில் கலப்படம் செய்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் பயப்படாதீங்க, கவனமாக எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நாங்கள் தியானிக்கணும், ஆண்டவரோட செலவிடணும், ஆண்டவரோட நேரத்தை ஒதுக்கணும், ஆண்டவரோட பேசணும், அப்பாவோட உறவில் பேசணும். அப்பா எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, என்னென்ன காரியங்கள் நான் செய்ய நினைக்கிறேன் ஆண்டவர், இது சரியா பிழையான்னு சொல்லித்தாங்க, இதில் நான் கற்றுக்கொள்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னவர். நான் சொல்ல வேண்டிய காரியத்துக்கு வருவேன். அதே சேவல் அன்பு தணிந்து வந்த காலத்தில் அன்பெல்லாம் குறைவாக போச்சு, அது வேறு காரியம். இதெல்லாம் பேச வலிக்கிட்டால் அதே நேரம் இருக்குது. நான் சொல்ல வேண்டிய காரியத்தை வர நீங்கள் சொல்கிறார் 37 நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தோ அப்படி மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஏனென்றால் பிரளத்துக்கு முன்னாக காலத்தில் நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புஷித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் வந்தார்கள் என்று சொல்கிறார். இப்போ நோவான்ற காலத்தில் என்ன நடந்தால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு தங்களோட இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நோவா கத்தி கத்தி சொல்லுறாரு, ஆண்டவர் அழிக்க போகிறேன்னு அவங்க மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் தங்கட இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டான். வட்டி கொடுக்கறது, கடன் வாங்குறது, எல்லாம் செய்கிறது, குடிக்கிறது, அழிக்கிறது, செலவழிக்கிறது, பாவத்தில் இருக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, அந்த அடுத்தவன்ற பொண்டாட்டியை பார்த்து திரிகிறது, அடுத்தவன்ற புருஷன் மேலே கண் வைக்கிறது, பிள்ளை ஒரு பக்கத்தால் திரியுது கண்ட நின்றவனோட, இப்படியெல்லாம் திரிகிறது. இந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்பா அம்மாவுக்கு பெரிய துக்கம், அதை ஒன்றோட தூக்கிட்டு போகுது. கேட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாது. அப்படி திரியுதுகள், பாலிய பிள்ளைகள் திரியுதுகள், ஒன்றுக்கு 2 பேரை பார்த்து கொண்டிருக்கேன், அவளை பார்க்குறேன் இவனை பார்க்குறேன்னு சொல்லி. கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நோவா காலத்தில் என்ன நடந்தால் மனுஷருடைய ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷருடைய அக்கிரமம் பூமியில் பெருகின என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதென்று கர்த்தர் கண்டு தான் படைத்த மனிதனுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டான்னு சொல்ற. அவனை நல்ல மனுஷனாக படைச்சினப்பா, ஆனால் இவனுடைய சிந்தனையும் பிள்ளை, இவனுடைய செயலும் பிள்ளை, இவனுடைய நடத்தையும் பிள்ளை, பேச்சும் பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்ட. என்று எத்தனை பெற்றோர் துக்கத்தோடு இருக்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்து வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் பெற்றோரும் நீங்களும் உத்தமமாக நடக்கிறீங்கன்றது அது சந்தேகம்தான். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு தயவு காட்டினார். ஏனென்றால் நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு நீதிமானும் உத்தமனும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய உறவில் வளர்ந்து கொண்டிருந்தபடியால் அவன் இந்த அசுத்தங்களுக்கு மாட்டுப்படாமல் தப்பு வச்சான். ஆனால் இன்று கிறிஸ்தவர் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர் அசுத்தங்களால் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆலயத்துக்கு வருகிற போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை பேசுகிற, விழுகிற, எழும்புறது எல்லாம் போலி, பொய். ஜபிக்க விட்டால் ஏதோ அபிஷேகம் பண்ண மாதிரி ஆடுறது, கை வச்சோன்னே பொத்து பொத்துன்னு விழுகிற. ஆவியாண்டுக்கு எதிரானவும் இல்லை, அந்நிய பாஷைக்கு எதிரானவும் இல்லை,
நான் ஆவியான் அந்நிய பாஷை பேசினேன். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக பைத்தியக்காரமாய் நடக்காதீர்கள். உங்களுக்கு அபிஷேகம் இருந்தால் அது தனிமையில் தேவனோடு அந்நிய பாஷை பேசுங்க. இது ஆலயத்தில் இங்கிருந்து அங்கே ஓடுறது, அங்கே இருந்து இங்கே ஓடுறது, என்ன வேடிக்கை! மற்றவன் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நடக்கக்கூடாது. ஆவியால் நிரந்தப்பட்டேன் இயேசு எங்கேயாவது அந்நிய பாஷை பேசியிருக்கிறாரா? ஆவியால் நிரந்தப்பட்டேன் இயேசு ஜெபிச்ச போதெல்லாம் ஓடி ஓடி உருண்டாங்களா? இல்லையே. எல்லாம் புது உபதேசங்களாய் கொண்டு வந்து புகுத்தி இன்று மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியில் நிறைந்த மனுஷன் கர்த்தருடைய ஆவியான எங்குண்டோ அங்கு விடுதலையை பெற்றிருக்கீங்களா? இப்படி அந்நிய பாஷை பேசுகிறவங்க விழுந்து விழுந்து எழும்புறவங்க எத்தனை பேர் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கு? அவங்க மோசமான வாழ்க்கை வழியால் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சபைகள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் வழியால் அவங்கள விட மோசமான பிராடுகள் இல்லை. நான் அந்நிய பாஷைக்கு எதிரானவன் இல்லை, ஆவியானவருக்கு எதிரானவன் இல்லை. ஆவியான ஒரு மனுஷன் வந்து அவனுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை காண்பிக்கின்ற கிறிஸ்துவை காண்பிக்கிறாங்களா? வெளியால் போனால் வேறொரு பேச்சு, பொய், எரிச்சல், களவு, பித்தலாட்டம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி வஞ்சகத்தின் ஆவி பாருங்க. இங்கே சொல்றது 25ஆம் அதிகாரம் மத்தேயு 39 வருஷத்து ஒரு அற்புதமான வசனத்தை இங்கு போடப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மீண்டும் சொல்லுகிறேன். மத்தேயு 25:39 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜலப்பிரளயம் வந்து அவர்கள் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், அழித்து கொண்டு போகும் மட்டும் என்ன சொல்றார்? உணர்ந்தார் இருந்தார்கள். அதான் சொல்ல வேண்டிய செய்தியின் முக்கிய பங்கு. உணர்வில்லாத நிலை. நான் அழிந்து கொண்டே போறேனே, நான் சாக போறேனே, நான் பாவத்தில் கிடந்து சிக்குண்டு போறேனே, நான் சீரழிஞ்சு போறேன் என்ற உணர்வு கூட இல்லாமல் இருந்தார்களாம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். இப்போ நடந்து போகிற போது காலில் முள்ளு குத்தினா என்ன செய்வோம்? டக்குன்னு எடுத்துடுவோம், முள்ளெடுக்க பார்ப்போம். இப்போ அடுப்பு சுடு, நெருப்பில் கை வைக்கிறோம், சுட கையை தூக்குறோம். ஆனால் அசுத்தத்தில் கிடக்கிறேனே, பாவத்தில் கிடக்கிறேனே, பொய்யில் கிடக்கிறேனே, கசப்பில் கிடக்கிறேனே, இதிலிருந்து டக்குன்னு எழும்பி வர மனம் இல்லை, அதுக்குள்ளேயே கிடக்கிறோம். ரோட்டில் நடந்து போகிற போது காலில் செருப்பில் ஒரு கழிவு, ஏதாவது நாய்க்கழிவோ ஏதாவது சாணமோ புரட்டப்பட்டால் என்ன அசிங்கப்பட்டு ஓடுகிறோமே. நம்மளை பாவம் பற்றி கொள்ளுகிற போது ஏன் அதை உதறி தள்ளி ஓட மாட்டோம் என்றிருக்கிறோம்? ஏன்? உணர்வில்லை. காலகாலமாக சேர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் வெளியால் போனால் பொய், பிராடு, பித்தலாட்டம், வேசித்தனம், கபடம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்? உணர்வில்லாத ஆவி. அதுக்கு மாத்திரம் உணர்வு இல்லை, ஆனால் ஊத்தப்படனா உணர்வு வருகிறது. தேவன் பாவத்தை மன்னிக்கத்தான் வந்தார், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்த அந்த உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அதே விபச்சாரத்தை செய்கிறாங்க, அதே வேசித்தனத்தை செய்யணும். வெளியானமுன்னா பொய், மற்றவனை பற்றி குறை கூறுறது, மற்றவனை பற்றி எரிச்சல் அடைகிறது, அவன் நல்லா இருந்தால் திட்டுறது, வேசித்தனம் பண்ணுகிறது. இப்படியான காரியங்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த உணர்வே இல்லை, தேவனுக்கு பயப்படுற உணர்வே இல்லை. இந்த அப்படித்தான் எல்லா இடங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லி இந்த ஜனங்களை உருவாக்க வேண்டும் என்று தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். என்று ஆசீர்வாதம் என்று சொல்லி மற்ற மக்களிடம் கொள்ளையடிக்கிற கூட்டம் பெருகி இருக்கிறது. தாங்களும் வளர்த்து தங்களுடைய வயிறையும் வளர்த்து தங்களுடைய வீடுகளை வளர்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய சபையுள்ள விசுவாசிகளை பார்த்து 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் தான் நாங்கள் தசோபாவத்தை குறித்து, காணிகையை குறித்து பேசுவதில்லை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கு, உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கு, கொடுங்க கர்த்தருக்கு. அது கர்த்தருக்குன்னா போதகர் எடுத்து சாப்பிட்றதுக்கு இல்லை, அது ஏழை எளியலுக்கு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் கொடுக்க சொல்கிறோம். மற்றபடி நாங்கள் தசோபாவத்தை பற்றி கடைப்பில், காணிக்கையை பற்றி கேட்பில். உங்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை கொடுங்க, 4 பேருக்கு பிரயோஜனப்பட்டு. நிறைய பேர் சொல்ல நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஊழியம் என்றால் என்னென்று தெரியாதாக்கலாம் இந்த ஊழியம் செய்கிறோம். ஊழியம் என்றால் சரி, வந்து மேடையில் பாடுறது தான் ஊழியம், சேச்சை பெருக்கிறது ஊழியம், ஜெபம் பண்ணுற ஊழியம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இது கடமை. கடமைக்கும் ஊழியத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு குடும்பத்தில் நாம் இருந்தால் அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை செய்கிறது நம்முடைய கடமை. வீட்டை பெருக்கிறது,
அம்மா அப்பாவுக்கு சமையல் கட்டில் உதவி செய்கிறது, உணவு வேண்டி தரது, விறகு கொத்தி கொடுக்கறது, அப்பா அம்மாவுக்கு தேவையான தண்ணிகளை ஊற்றி கொடுக்கறது, காலையில் அவங்களுக்கு தண்ணிகள் இருந்து சாமான்கள் வேண்டி கொடுக்குறதெல்லாம் இது கடமை. குடும்பத்தில் இருக்கிறபடியாக கடமை, சாப்பிட்றபடியாக கடமை. ஆனால் ஊழியம் என்றது வேலைக்காரனை போல தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, அவருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து நடக்கிற போது நம்மை பார்த்து, ஓ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களைப் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் வாஞ்சித்து வருவத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை அமைவது தான் ஊழியம். முதல்ல அதை செய்யுங்க. நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க இந்த இடத்துல, ஆனால் அவங்களோட பேர் சொல்கிறது இல்லை. ஆனால் ஊழியம் செய்யாதுன்னு நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு, அந்த மெக்க பிடிச்சோன்னு நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு நினைக்கிறது, இது ஊழியம் இல்லை, இது அட்டூழியம். நம்முடைய பெருமைக்காய் வந்து செய்கிற காரியம். இப்படி பாருங்க, இந்த அனோஷன் என்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அங்க குறைவு தான், ஆனால் அந்த பிள்ளை தேவனுக்காய் 4 ஆத்மாவை கூட்டி வந்து சபையில் சேர்க்கிறாங்களே. அவன் சொல்கிறான், நான் ஊழியம் செய்யணும் இல்லையே. இந்த வாத்தி டீச்சர் இருக்கிறார், அவர் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறார், 4 ஆத்மாக்களை சொல்லி கூட்டிகிட்டு வர்றார். அந்த நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவங்களோட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக காட்டி செய்ய வேணும். அதை விட்டுட்டு படுகிற தூசணம் நான் சொல்லிப்பட்டு கர்த்தர் நல்லவன்டா அவன் நம்ம பார்த்துட்டு இதே படு தூசணம் பேசிகிட்டு இருக்கு, இதட்டியா இங்கேயா நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த புதிதாக வந்த அம்மாக்கள் எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பு, அவங்களோட முகத்தை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, ஓ இப்படி ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த தேவன்ட்டு நாங்கள் வரவுன்ற எத்தனை பேர் வர்றாங்க. அந்த சமாதானம் இந்த காலம் வந்து போகிற உங்களுக்கு இருக்கா கேட்குறேன், இருக்கா? இன்னும் வறுமை பாட்டுத்தான், இன்னும் சோக பாட்டுத்தான், இன்னும் கண்ணீர் பாட்டுத்தான். ஆனால் உணர்வு வேண்டும். நான் வாழ்க்கை மாறவில்லையே, இவ்வளவு காலமாக வருகிற என் வாழ்க்கை மாறவில்லை, என்னுடைய என்ன குறை இருக்கிறது ஆண்டவரை சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். ஆண்டவரே பாவத்தை விட்டு விலக வேணும், என் பிரிய சிந்தனைகள் எனக்கு வருகிறது என்றாவே, வாயில் எடுத்தால் பொய் வருகிறது கத்தாவே, எந்த இடத்திலிருந்து விலக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற போது தான் கர்த்தர் ஆவியானவர் உதவி செய்வார். இது அப்படி இல்லை. சேர்ச்சில் வந்துட்டே களவெடுத்துட்டு போறாக்கள் இருக்கிறாங்க. ஹாஸ்டல் ஏதோ தனக்கு கிடைக்கிறத சமைச்சு கொடுக்குற, அங்கேயும் வந்து அடுப்படையிலே களவெடுத்துட்டு போறாக்கள் இருக்கிறாங்க. இது நடக்குது, நடக்காமல் இல்லை. கேட்டால் போய் சொல்லிடுவாங்க, தெரியாது இல்லையே, அங்கே பக்கம் வரவில்லையே. சிசி கேமராவுக்கு பயப்படுற பயம், கர்த்தர் என்ன பார்க்குறான்ற பயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சிசி கேமராவுக்கு பயப்படுறாங்க, அந்த கேமராவில் தெரிஞ்சிடுமோ என்று பயப்படுறாங்க. ஆனால் என் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரே, மற்றவர் பார்த்து அதுக்கு பயப்படுறாங்க இல்லை, அதுக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த சிசி கேமரா அதாவது சடப்பொருளுக்கு இவங்க பயப்படுறாங்க. என் கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் கர்த்தர் என்னை விசாரிக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறபடியாத்தான் நாம் இப்படியான பாவத்தை தைரியமாக செய்கிறோம். அந்த உணர்வு நமக்கு வேணும். என் தேவனை வேதனைப்படுத்தின உண்டா, என் தேவனை துக்கப்படுத்தின உண்டா, என் தேவனை உண்மை நான் அவமானப்படுத்திருக்கேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த தேவனிடம் வர்ற அந்த பக்குவம் வந்தால் தான் தேவன் நம்மை வழி நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119:3 உமது கற்பனைகளால் நான் உணர்வடைந்தேன் சொன்ன வேத்தை வாசிக்க அவன் தன்னை பிள்ளைகளை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்கிறான். உணர்வடைந்தேன். ஆனால் இன்றைக்கு எப்படித்தான் விழுந்தாலும் உணர்வு இல்லாத சடப்பொருளுக்கு போல என்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சடப்பொருளுக்கு தான் உணர்வு இல்லாமல் இருக்கு. மரத்துக்கு உணர்வு இருக்குமா? இல்லை. மனுஷனுக்கு உணர்வுள்ளாவியை தந்திருக்கிறார். 5 அறிவுள்ள மிருகங்களை விட 6 அறிவான அந்த உணர்வை நமக்கு தந்திருக்கு. உணர்வுள்ளாவி. நான் உணர வேணும், என்னுடைய வார்த்தையில் என்னுடைய வேதனைப்படுத்துகிறேன் என்ற உணர்வு வேணும். இது கண்டதையும் பேசுகிறது. மற்றவனை துக்கப்படுத்திட்டோமே, அவனை வேதனைப்படுத்துன்னு சொல்லி இல்லை, வர்ற வார்த்தையெல்லாம் பேசி அடித்து விடுறது. அங்கே அதுகள் போய் அழுதுட்டுருக்கு, இப்படி சொல்லி போட்டாங்களே மாஸ்டர், இப்படி சொல்லி போட்டாங்களே. சரி, நம் பொறுமையை போவோம். அல்லது நம்ம பிள்ளையாய் நம்ம பேசியிருந்தா கூட நாங்கள் பொறுமை, கர்த்தாவே இவர்களை மன்னி. தேவனுக்கு உணர்வுள்ளாவி, உணர்வுள்ள மனுஷராக தேவனை படைச்சிருக்கிறார். எங்களை ஜட பொருளாக உணர்வுள்ள மனுஷராய், பாவத்தை குறித்த ஒரு பயம், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக தேவன் நம்மை படைத்திருக்கபடியா நாங்கள் உணர்வுள்ளவை நடக்கும். இங்கே பாருங்க,
அவர் உணர்வில்லாதவன் தான். நோவா சொல்லி சொல்லி பார்த்தான், சத்தம் போட்டு பார்த்தான், ஆண்டவர் வர போறார், அழிக்க போறார், இந்த உலகம் அழிய போகுது என்று சொல்லி கத்தி கத்தி பார்த்தான். ஒரு தரம் வரை அவங்க தங்க இஷ்டத்துக்கு நடந்து கொண்டாங்க. அவன் தண்டன் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டான். இன்றைக்கு வேதத்தை பிடிச்சி கொண்டு அவன் தண்டை இஷ்டம் ஆலயத்தை வர்றபோது கூட பைபிளை கொண்டு வர இல்லை. அட இங்கே வந்து அதுக்கு அது கொண்டாடுற வீட்டில் எத்தனை வாசிக்கும் அது எனக்கு தெரியாது. ஆலயத்தை வர்றது வரங்கி ஆட்டிட்டு வர்றது, பிறகு வரங்கி ஆட்டிட்டு போகிறது. தேவன் என்னோடு பேச வேண்டும் உணர்வு வேணுமே. இந்த வேத வசனம் என்னோடு பேசுகிறது, என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு ஆண்டவர் கற்றுத்தர, எனக்கு அவர் எழுதி தந்திருக்க அந்த கடிதத்தை நான் வாசித்து நான் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்கே போய் கற்றுக்கொள்வோம்? தேவன் கரையும் எங்கே போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள்? எப்பயாவது வந்து கேட்டுங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியலை பாஸ்டர், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு புரியலை பாஸ்டர் சொல்லித்தாங்க. கேட்டிருக்கீங்களா? இல்லை, ஏதோ வாட்சமாக நடத்துங்க, ஏதோ வாய்ச்சிட்டோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டை வாய்ச்ச உண்டை கடவுள் முடிச்சா காலம் வச்ச வச்சேன் வேதம் வாய்ச்சேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புரிய இல்லை. நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்து காணப்படுகிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவியாக இருக்கும். 1 தீமோத்தி பார்த்தோம் என்று சொன்னால் 1 தீமோத்தியில் 1 அதிகாரம் 19 வசனத்தில் 18 சொல்லுகிற போது, குமாரனாகிய தீமோத்தியோ, உன்னை குறித்து உன் முண்டான தீர்க்கதரிசனத்தின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல் மனச்சாட்சி உள்ளவனாயிரு. நல்ல விசுவாசத்தில் இரு, நல்ல மனச்சாட்சி உணர்வுள்ளவனாயிரு. இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தி விட்டான். இந்த உணர்வு கெடுகிற போது என்ன செய்கிறது? நம்முடைய நம்பிக்கையும் இழந்து நம்முடைய வாழ்க்கையை கெட்டு போகிறது. பாவம் என்ற உணர்வு இல்லாதிருந்தால் நாங்கள் எதையும் நடத்தி போடலாம். நம்முடைய விசுவாசமும் சீரழிஞ்சு போயிடும், நம்முடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிடும். நான் பொய் சொல்லுகிறேன் என்ற உணர்வு இல்லையா இருந்தால் நான் பொய்யை தாராளமாக செய்கின்றிருக்கேன். என்னுடைய சிந்தனை பிழையாயிருக்கிறது, மற்றவர்களை பார்க்கிற போது நான் தீய சிந்தனை அந்த உணர்வு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை சீரழிந்து போயிடும். நாம் வேஷம் தரித்திர வாழக்கூடாது. சேச்சுக்கு ஒரு முகம், வெளியால் ஒரு முகம் வாழக்கூடாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளும். போலி வேஷம் போடக்கூடாது. இங்கே வந்துட்டு சேச்சுக்கு பரிசுத்தவான்கள் மாதிரி இருந்து போட்டு வெளியால் போய் இருக்கிற செய்கிற கூத்தெல்லாம் காட்டு. சில பேர் கூட்டு தண்ணி அடிச்சுட்டு கூட வர்றாக்களும். உங்களை பற்றி பக்கத்து வீட்டுக்காண்ட கேட்டத்தான் தெரியும் என்ன கூத்து உங்களோட வீட்டில் நடக்குன்னு சொல்லி. ஆனால் சொல்கிறது நாங்கள் சேச்சிக்கு போகிற பிள்ளைகள். சொல்லாதீங்க வாயை திறந்து. மற்றவன் பார்க்க வேணும், ஓ இவர்கள் இருக்கிற ஆசீர்வாதம் சேச்சிக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லு. இது நாங்கள் சேச்சிக்கு போகிற சொல்ல பிள்ளைகள் என்று சொன்னோன்னா அவங்க மேலேங்களை இதுவா போகுது, இது சேச்சிக்கு போகுதா, இந்த பிசாசு கூட்டங்களாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தான் நிறைய பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தான் சில பேரை தள்ளி வைக்க வேண்டியிருக்கு. தேவனுக்கு அறிவரவில்லை. நம்ம பார்க்குற போது கிறிஸ்துவை மற்றவர்கள் காணும்படியாக நடத்துவோம். அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு இருந்தால் தான் நான் கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும். நான் கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியான் இருக்கிற மனுஷன் எப்படியோ உணர்வு உள்ள ஆவி. அதுதான் கர்த்தருடைய ஆவி உள்ள மனுஷன். ஏசியா 11 இயேசுவை குறித்து சொல்கிற போது என்ன சொல்கிறார்? ஏசியா 11 2வது வருஷம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெறலையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் அருளும் ஆவியாவை கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஞானத்தையும் உணர்வும் உள்ள ஆவி. ஞானம், உணர்வு. ஞானத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற போது, இந்த வார்த்தைகளை கொடுத்து என்னோடு பேசுகிற போது நான் உணர்வடைகிறேன், விழிப்படைகிறேன். ஓ நான் இதுவரை பாவத்தில் இருந்தேன், நான் செய்த பிழை என்று உணர்ந்து நான் மனம் திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இங்கே
சபையில் வாரவர்களுக்கு மனம் திரும்ப, மதம் திரும்புறதுக்கு இங்கே இல்லை, மனம் திரும்ப, என் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி வாழுகிற வாழ்க்கை. பாவம் என்ற வாழ்க்கையில் இருந்த நான் மனம் திரும்பி தேவனுடைய பரலோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் உணர்வு. அப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் அந்தகார இருந்தங்களை ஆச்சரியங்களை அழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிய கூட்டம், ஆசாரிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே அந்த உணர்வு நமக்கு வேணும். அந்த உணர்வு இருக்கா? இல்லையண்டா கேளுங்க, ஆண்டவரை உணர்வு உள்ள ஆவியை எனக்கு கொடுங்க. இன்றையிலிருந்து என் வாழ்க்கை மாறவணும். நான் உணர்வு உள்ளவன நடக்க எனக்கு உதவி செய்யும். பாவத்தையும் பொய்யையும் போலியையும் நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்படி உணர்ந்து கொண்டு வாழ்வீர்கள் என்றால் பெரிய ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துகிற அந்த மகிமையை காண்பீர்கள். உங்களில் கர்த்தர் இருக்கிறத பிற ஜாதிகள் காணும். இப்படித்தான் சொன்னாலும் நீ சொல்கிறத சொல்லிராசா, நான் இப்படித்தான் நடக்கணுன்னா உங்களை திருத்த முடியாது. கர்த்தரும் கைவிட்டுருவார். அதனால் தான் மிகுந்த இழப்புகள் நடக்கிறது. வேதனையின் துன்பம் எப்படி வருகிறது? நாங்கள் உணர்வில்லாமல் இருக்கபடியால் தான் வேதனையின் துன்பம் வருகிறது. நாங்கள் உணர்வடைந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக முக்கியமான செய்தி. நான் சுருக்கமாய் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் உணர்வுள்ள ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரை எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். நான் உணர்ந்து திருந்து எனக்கு உதவி செய்யும். உணர்ந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் என்று சொல்லி, என்றால் என்னால் ஒருவர் துக்கப்படக்கூடாது, என்னால் ஒருவர் அவமானப்படக்கூடாது, எங்களால் மற்றவர்கள் வேதனைப்படக்கூடாது. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு முன்பாய் வெளிச்சமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். அப்படி செய்வீர்கள் என்றால் மாபெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்பாக வீட்டை போய் தியானிங்க, இந்த வசனங்களை வாசிங்க, நல்ல உணர்வுள்ள ஆவியை தாருங்கன்னு கேளுங்க. மற்றவனை வேதனைப்படுத்தாபடி வாழ, உடைய மகிமைக்கு வாழ எனக்கு உதவி கேளுங்க, ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, அருமையான மாலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த மதிய வேளையில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஐயா. தேவரே, இந்த வேளையிலும் மது பிள்ளைகள் ஓடு இணைந்து கர்த்தாவே ஜெபம் பண்ணுகிறேன். உணர்வுள்ள ஆவியை தார். இந்த ஆவியான எங்களை செம்மையான வழியில், நேர்த்தியான வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். தாமனே, ஒரு வேதத்தை நாங்கள் படித்து உணர்ந்து திருந்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வேதம் எங்களோட வாழ்க்கையை மாறட்டுக்குமே. அதன் மூலம் உடைய நாமத்தை மையப்படுத்த எங்களை கிருபை தரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டி நிற்க நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பிள்ளைகளே, இந்த வசனங்கள் உங்களை பலப்படுத்தும் என்று நம்புகிறேன். தியானியுங்க, கலந்து பேசிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியின் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் உணர்வடைந்து வாழ தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. போலிகளையும் பொய்களையும் நாங்கள் நம்பாதபடி கர்த்தருடைய வசனங்களை பிடித்து கொண்டு வாழ, அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.